ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் தியா. நம்ம இன்றைக்கி சுடிதார் டாப் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத் ஏற்கனவே நான் மடித்து போட்டு வச்சுருக்கேன். இதில் எப்படி இது என்ன டிப்ஸ் பார்த்திங்கன்னா கிளாத் எப்படி நம்ம போட்டு வெட்டணும், கிளாத் வேஸ்ட் ஆகாமல் எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே லைனிங் கிளாத் மடித்து போட்டிருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா 12.5 தான் வேணும். நான் 12.5 தான் வேணும். எனக்கு 12.5க்கு நான் மடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், 4 மடிச்சிருக்கேன். 12.5க்கு தான் எனக்கு வேணும். அந்தளவுக்கு 12.5க்கு மட்டும் மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த அகலம் தான் தேவைப்படும். இந்த அகலம் நீங்கள் ஹேண்ட் நம்ம ஹேண்ட் சின்னதாக வைக்கும்போது லைனிங் கிளாத்துக்கு நீங்கள் பிட்டு போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மற்ற எதனா ஒரு ஒர்க் பண்ணும்போது கூட நீங்கள் அந்த கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 7 inches எடுத்துக்கிறேன். ஆமோல் பார்த்திங்கன்னா 7 inches. இங்கே செஸ்ட் சைட் பார்த்திங்கன்னா 12.5 எடுத்திருக்கேன் நான். நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 3 inches. நெக்கோட டெப்த்து பார்த்திங்கன்னா 6 inches. நான் பேக் சைட் ஃப்ரண்ட் சைடு ஒரே மாதிரி தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ லைனிங் கிளாத்தில் கட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இப்போது மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து 14 inch ஹிப் சைஸு. நம்ம சைடு ஓப்பன் வைப்போம் தெரியுமா, சைடு ஸ்லிட்டு வைக்கிறது 21 inch. இங்கே 12.5 நான் எக்ஸ்ட்ரா 1.5 inch எக்ஸ்ட்ரா உள்ள துணி விடுறக்கும் சேர்த்து தான் நான் 12.5 எடுத்திருக்கேன். 12.5லேருந்து கரெக்டாக 1.5 inch கம்மி பண்ணிக்கோங்க. 12.5லேருந்து 1.5 inch கம்மி பண்ணிங்கன்னா 11. இங்கே ஹிப் 11ல் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே அந்த ஸ்லிட்டு ஓப்பன் வைப்போம்ல, அந்த இடுப்பு பகுதி அதுவும் 12.5 எடுத்துக்கோங்க. இப்போது இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிட்டு மோடி இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிடணும். நம்ம கீழேயும் அதே அகலம் தான் எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான் நீங்கள் டாப் கட் பண்ணுறது. அதே மாதிரி ஷோல்டர்லேருந்துட்டு நம்ம கை வைக்கிற இறக்கம் இருக்குல்ல, அந்த ஷோல்டர் ஒரு 1/2 inch கீழே இறக்கோங்க. இங்கேருந்து ஒரு இங்கே 7 inch எடுத்தோம்னா 3.5. இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 inch இதை அப்படியே மீட் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் குர்த்தி டாப் கட் பண்ணுறது. ஹைட் பார்த்திங்கன்னா 37.5 எடுத்திருக்கேன். இங்கே கீழே பார்த்திங்கன்னா இங்கே அன்ஈவனாக இருக்கனால ஈவனாக எடுத்துக்கிறதுக்காக நான் லைன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மெயின் டாப் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, சுடிதாரில் கட் பண்ண பழகுறீங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. கட் பண்ணி பழகுறதுக்கு ஃபஸ்ட்டு பயம் இல்லாமல் பயம் இல்லாமல் நம்ம என்னென்ன அளவு எடுத்துருக்கோமோ அதை ஃபுல்லாமே நியூஸ் பேப்பரில் மார்க் பண்ணி கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணுங்கள். எப்பயுமே பயந்துகிட்டே கட் பண்ணாதீங்க. கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் மார்க்கிங் மட்டும் அளவு மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம கட் பண்ணி தைச்சிக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம இப்படி கட் பண்ணனால நமக்கு கிளாத் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த கிளாத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் இந்த டிப்ஸை வந்து பிகினர்ஸுக்கு தான் சொல்கிறேன். நம்ம எடுக்கும்போது அப்படியே நம்ம மடித்து போட்டு எடுத்துருவோம். நிறைய கிளாத் வந்து வேஸ்ட் ஆகும். அப்புறம் கைக்கு வந்துட்டு நம்ம நிறையா பிட்டு போட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். இப்படி பார்த்திங்கன்னா இது நீங்கள் அப்படியே ஹேண்டுக்கு அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் ஹாஃப் ஸ்லீவ் வைக்கிறதா இருந்தால் பாருங்கள் எவ்வளோ கிளாத் மீந்துருக்கு. அதே மாதிரி இது மெயின் கிளாத்தும் அதே மாதிரி மடித்து வச்சுருக்கேன். இது வந்திங்கன்னா எந்த டிசைனுமே கிடையாது, பிளெயின் கிளாத்து. நான் கரைப்பகுதி கீழே இருக்க மாதிரியே எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 3/4 ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடு வந்துட்டு இப்படி மடித்து போட்டிருக்கேன். இதிலும் வந்து நமக்கு 12.5 போதும். பார்த்திங்கன்னா 12.5 போதும். இந்த சைடு பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 11 இன்ச்சஸ்க்கு மேலே அதிகமாகவே இருக்குது கிளாத்து. அது வந்து நம்ம ஹேண்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படியே. பார்த்திங்கன்னா இப்படியே லைனிங் கிளாத் போட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதில் மார்க் பண்ண அவசியம் இல்லை. இதை அப்படியே போட்டுட்டு இதை அப்படியே சுற்றியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு நம்ம ஹேண்டுக்கு எடுத்துக்க போகிறோம். இவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி உங்களுக்கு குர்த்தி கட் பண்ணுறது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த மெயின் கிளாத் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஹேண்டுக்கு எவ்வளோ கிளாத் மீதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சைடு வந்துட்டு இங்கே கட் பண்ணிடாதீங்க. இதில் எப்பயுமே லைனிங் கிளாத் வந்துட்டு உள்ளே சின்னதாக தான் கொடுப்போம். இது ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தும் நம்ம கட் பண்ணியாச்சு. இதிலும் பார்த்திங்கன்னா இவ்வளோ கிளாத் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் வந்து கைக்கு எடுத்துக்கலாம் அப்படியே. உங்களுக்கு கைக்கு வந்துட்டு எவ்வளோ ஹைட் வேணுமோ 3/4 ஸ்லீவ் எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கட்டிங் வீடியோ.